ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ் எவ்ரிடே யூடியூப் சேனல். டெய்லியும் நம்ம ஏதாவது ஒரு லெசன் தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதில் கொஞ்சம் சேஞ்சஸாக என்ன அப்படின்னா, தமிழில் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் அதுக்கு நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லணும், இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சீரீஸ் மாதிரி இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஆங்கிலம் அறிவோம் அப்படின்னா நம்ம தமிழில் சொல்கிற விஷயத்த இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த சீரீஸ்க்கு நம்ம ஆங்கிலம் அறிவோம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். ஸோ இது மூலமா நமக்கு தெரியாத நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்மளோட டெய்லி லைஃப்ல நம்ம இங்கிலீஷ் பேசணும் அப்படின்றது நிறைய பேரோட தேவையான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ நம்ம பேசணும் அப்படின்றத விருப்பப்படுறதை தாண்டியும் நம்மளோட ஜாப்காகவும் நம்மளோட ஸ்டடீஸ்க்காகவும் நம்மளோட டெய்லி இன்கம்காகவும் ஒரு சில இடங்கள்ல நம்ம இங்கிலீஷ் பேசியே ஆகணும் அப்படின்றது நம்மளோட தேவையாக இன்னைக்கு டெய்லி லைஃப்ல மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ அதனால நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்க வேண்டி இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க இன்னைக்கு என்ன கத்துக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். தம்ப்நெயிலே பார்த்திருப்பீங்க. ஆமாங்க, நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறது தமிழ்ல நம்ம அறுசுவைகள் சொல்றோம் இல்லையா? ஸோ இந்த அறுசுவைகளை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படின்றதையும் அதுக்கான ஒரு சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸையும் தான் இந்த வீடியோ நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும் தமிழ்ல இனிப்பு, புளிப்பு, கார்ப்பு, உவர்ப்பு, கசப்பு, துவர்ப்பு, இந்த 6 சுவைகளையும் நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்றதுன்னு கத்துக்கலாம். ஸோ இதுல ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், ஒரு சில விஷயங்கள் புதுசா இருக்கும், கத்துக்கோங்க. ஸோ இனிப்பு அப்படின்றது நம்ம ஸ்வீட் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, ஹனி, சுகர். ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்வீட்டுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். இனிப்பு அப்படிங்கிறது ஸ்வீட்டு, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அடுத்தது பாருங்க, புளிப்பு. புளிப்புக்கு நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்லணும் அப்படின்னா சவர், சவர் அப்படின்னு சொல்லணும். அதாவது அந்த ஆற அழுத்தாம சொல்லணும், சவர் அப்படின்னு சொல்லணும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா கேர்டு, தயிர், அதே மாதிரி லெமன், ஓகேங்களா? புளிப்புக்கு கேர்டு, லெமன், இது ரெண்டையும் நம்ம எக்ஸாம்பிளா சொல்லலாம். சவர், புளிப்புக்கு சவர். அதே மாதிரி கார்ப்பு, உரைப்புன்னு சொல்லுவோம் இல்லையா? காரமா இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த கார்ப்பு சுவைக்கு பஞ்சன்ட், பஞ்சன்ட் அப்படின்னு சொல்லலாம். இல்ல அப்படின்னா ஸ்பைசி அப்படின்னு சொல்லலாம், ஹாட்னு சொல்லலாம், சில இடத்துல ஸ்ட்ராங்னு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காரம் அப்படின்னாவே எல்லாத்துக்குமே தெரியும், சில்லி, மிளகாய், ஓகேங்களா? சில்லி. அதுக்கு அடுத்தது கார்லிக். ஓகே, கார்ப்பு அப்படின்ற சுவைக்கு நம்ம பஞ்சன்ட், ஸ்பைசி, ஹாட் அண்ட் ஸ்ட்ராங், இதுல எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது உவர்ப்பு. ஸோ இது எல்லாத்துக்குமே தெரியும், சால்ட். ஓகே, ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளும் சால்ட் தான். அடுத்தது கசப்பு. கசப்பா இருக்கிறதுக்கு பிட்டர், நமக்கு தெரியும், ஏன்னா பிட்டர்காட், பாவக்காய் நம்ம உணவுல ரெகுலரா சேர்த்துக்குவோம். ஸோ அதனால பாவக்காய் கசப்பு அப்படின்னா அதோட இங்கிலீஷ் நேம் பிட்டர்காட். ஸோ பிட்டர் அப்படின்றது கசப்பு அப்படின்றது தெரியும். அண்ட் லாஸ்ட் ஒன் பாருங்க, துவர்ப்பு. ஸோ துவர்ப்பு அறுசுவையில் இருக்கக்கூடிய ஒரு சுவை. இதை இங்கிலீஷ்ல நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா ஆஸ்ட்ரிஞ்சன்ட், ஆஸ்ட்ரிஞ்சன்ட், ஆஸ்ட்ரிஞ்சன்ட் அப்படின்னு சொல்லணும். ஸோ இது பாத்தீங்கன்னா துவர்ப்பு சுவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹெர்ப்ஸ், அதாவது மூலிகைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சொல்லுவோம் எக்ஸாம்பிளா. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம அறுசுவைகளை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னொரு டைம் சொல்றேன் பாருங்க. இனிப்புக்கு ஸ்வீட்டு, புளிப்புக்கு சவர், கார்ப்புக்கு பஞ்சன்ட், ஸ்பைசி, ஹாட், எது வேணாலும் சொல்லலாம். உவர்ப்புக்கு சால்ட்டு, கசப்புக்கு பிட்டர், துவர்ப்புக்கு ஆஸ்ட்ரிஞ்சன்ட், ஆஸ்ட்ரிஞ்சன்ட். ஓகே, ஸோ ஒரு சில எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரியும். ஸோ எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சுவைக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஸோ குழந்தைங்களுக்கு இப்போ சில்ட்ரன்கெல்லாம் இனிப்பான கேக் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ்ல நம்ம சில்ட்ரன் லைக் ஸ்வீட் கேக்ஸ், சில்ட்ரன் லைக் ஸ்வீட் கேக் அப்படின்னு சொல்லலாம். இதுவே பால் புளிச்சிருச்சு அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா the milk had turned sour, the milk had turned sour அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி இப்போ பூண்டு உரிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா? அதை அதுக்கு எப்படி சொல்றது அப்படின்னா கார்லிக் ஹேஸ் அ பஞ்சன்ட் அரோமா, கார்லிக் ஹேஸ் அ பஞ்சன்ட் அரோமா அப்படின்னு சொல்லணும். இதுவே கடல் தண்ணி குடிக்கவே முடியாது, ரொம்ப உப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு sea water is too salty to drink, sea water is too salty to drink அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி இப்போ நம்ம மெடிசின் ஏதாவது டேப்லெட் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களே, அப்ப வாயில ஒரு கசப்பு தன்மை இருக்கும் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா the pill left a bitter taste in my mouth, the pill left a bitter taste in my mouth. and last one என்ன அப்படின்னா ஒரு சில டீ எல்லாம் குடிக்கும் போது ஒரு துவர்ப்பு சுவை வரும், ஓகேங்களா? ஒரு சில டீ எல்லாம் துவர்ப்பு சுவை வரும். அதை எப்படி சொல்லலாம்னா the tea is known for its mild astringency, astringency அப்படின்னு சொல்லணும், ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா இன்னைக்கு ஆங்கிலம் அறிவோம்ல
நம்ம அறுசுவைகளை இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படின்றத தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் தொடர்ச்சியா வரும். சேனலை செக் பண்ணி பாருங்க. ஸோ இதுல ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச சுவைகள் என்னென்ன, புதுசா எதை கத்துக்கிட்டீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.